உங்க உங்க மகனை உங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து ஏத்தி உங்க ரெண்டு பேரோட மொமெண்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அபி ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் வித் அப்பா ப்ளீஸ். என்ன இருக்கட்ட ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்ல சார், அவர் வந்து உங்க பக்கத்துல நின்னாரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கியூட்டான ஒரு மொமெண்ட், ஒரு இமோஷனல் மொமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதா. இவரை பார்த்தாலே நமக்கு சினிமா மேல அந்த மரியாதை வேற எங்கேயோ போயிடும் அப்படிங்கறதா உண்மை. என்சைக்ளோபீடியா அப்படின்னு தான் சொல்லுவேன். நாசர் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மகன் இந்த படத்துல இருக்கிறாங்கிறது கிடையாது. அந்த பெருமை இருக்கு. இங்க நான் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல இந்த படத்துக்கான மூல காரணம் டைரக்டர் ஏஎல் விஜய். ஏஎல் விஜய் வந்து நான் மதிக்கிற சில டைரக்டர்ல ஒரு முக்கியமான டைரக்டரை நான் பார்க்கிறேன். ஏன்னா விஜய் கிட்ட என்ன ஸ்பெஷல்னா, நீங்க தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரா இருக்கட்டும் இல்ல ஒரு டைரக்டரா இருக்கட்டும், தன்னுடைய பாணி அப்படின்றத வந்து இருக்கணும், ஸ்டாப் இருக்கணும்வாங்க. ஆனா ஏஎல் விஜய் கிட்ட ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சைவம் என்றது ஒரு மாதிரி, தலைவின்றது வேற ஒரு மாதிரி, இது வந்து ஆக்ஷன் வேற ஒரு மாதிரி. ஸோ ஒவ்வொரு படமும் என்ன வரப்போகுதுன்ற ஒரு ஆவலை தூண்டுற ஒரு காரணத்துக்காக more than the love, I respect you. மற்றபடி there are wonderful young talents. Arun Vijay I have seen like my own son from when he was small. Bharat is there, Rudra is there, my son Ravi is there, and Ashivad is there. Like I love this young generation. Yenna they are far intelligent than me. I'm truly telling, not to pamper you. Yenna they are exposed to so many things which I haven't heard in my younger days. நாங்க ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கணும்னா எங்கேயாவது ஓடி போகணும், இல்லைன்னா ஒரு ஃபிலிம் சொசைட்டிக்கு போய் பார்க்கணும். Now we are all exposed. You have so much confidence. So it's என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் எல்லாரையும், பரத், ருத்ரா, நீங்க எல்லாரையும் by heart I am welcoming. இந்த படத்துல வந்து I know what is ஏஎல் விஜய், பட் இது வரைக்கும் அந்த படத்துல பார்த்ததெல்லாம் இந்த படத்துல இல்லை. நான் மடத்தனமா என் பையன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த பொண்ணு யார அந்த லண்டன் ஆக்டரா அப்படின்னு கேட்டேன். யாரு பாப்பா? இல்லைன்னா அந்த ஃபாரின் லேடி எகிரி ஃபைட் எல்லாம் பண்ணது. இஸ் ஷி ஃப்ரம் லண்டன். நீங்க ஓட்டுறீங்களா இல்ல வந்து உண்மையா கேக்குறீங்களா? இல்ல உண்மையாடா யாரு? அப்பா ஏபி ஜாக்சன் பாருன்னாங்க. ஏபி ஜாக்சன் I never knew that she can do this. Because நாங்க மദ്രാസ് பட்டத்துல பார்க்கும்போது she was so tender, ரொம்ப அவ்வளோ ஒரு அழகு. அதுக்கப்புறம் மற்ற படத்துலாம் கூட அப்படிதான் இருந்தாங்க. இதுல வந்து அவங்க வந்து very convincingly she has done an action sequence. Really I should appreciate the director and of course Amy Jackson and Silva. Wonderful. It's going to give. நான் இன்னைக்கு ஒரு நாள் செட்டுக்கு போனேன். உண்மையா அது என்னன்னா வழக்கம் போல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோன்னா the set will be ரொம்ப பெருசா இருக்கும், நிறைய ஆட்கள் வேலை செய்வாங்க. இந்த படத்துக்கு போகும்போது நான் வந்து உண்மையாவே ஒருவேளை விஜய் சார் படமோ அப்படின்ற அளவுக்கு such a big set. It's a wonderful set. சரவணன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவ்வளவு பெரிய செட்டு நான் இது பண்ண சார். விஜய் வந்து என்ன சொன்னாரு, சார் நாங்க பினிஸ்ல வந்து ஒரு ஜெயில் செட்டு போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. சரி, நானா ஒரு அனுமானம், சரி ஜெயில் இருக்குன்னு போனா பிரம்மாண்டமா ஒரு கோட்டை மாதிரி அங்க இருக்கு. தேங்க்யூ ஃபார் லைகா, தேங்க்யூ ஃபார் சுபாஸ்கரன் ஃபார் he is not funding for the stars, is funding for the films. அந்த படத்துக்கு என்ன தேவையோ
அது அவர் ஃபன் பண்றதுனால தான் he is a wonderful producer. So what else? We have wonderful technicians. You have G.V. Prakash is there, Anthony is there. அவர் பேச்சை விட இன்னும் ஷார்ப்பா இருக்கும் படம் எனக்கு தெரியும். ஸோ வண்டர்ஃபுல். உங்க எல்லாரும் மாதிரி நானும் இந்த படத்துக்காக வெயிட் பண்றேன். அந்த கிட் I don't know. Vijay has got a knack to handle children. True that. True. Yeah, really. Because I have been watching. For குழந்தை வந்து சைவத்துல பார்த்தேன், இந்த படத்துல பார்த்தேன், தேவ திருமகள்ல பார்க்கிறேன். You have got that because all the directors say குழந்தைகளை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு. But Vijay handles like a magical touch. Good. I know. So I think இது வந்து ஒரு பெரிய blessing இயல்பு வந்து. This is so cute. No, what else? உண்மையாவே நான் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு சுயநல காரணம் என்னுடைய மகனோ இருக்கணும்ன்றது தான். அதை மீறி இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஆக்ஷன் படங்கள்ல வந்து நான் பார்க்கிறேன், ஆக்ஷனா இருந்துகிட்டு இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எமோஷன், ஒரு சென்டிமெண்ட் அப்படி வந்து போகுது. இங்க வந்து பார்த்தா there's a strong sentiment and emotion, அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஃபைட்டா வருது. So I think this will be a very different film and very engaging film. அவங்க எல்லாரும் so please come and watch the film in theaters, not in any other media. Okay. Sir, ஒரே ஒரு request. So the movie is all about and the father and daughter bonding அப்படிங்கிறது அவ்வளோ அழகா எமோஷன்ஸோட காமிச்சு உங்க மகனை உங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து ஏத்தி உங்க ரெண்டு பேரோட மொமெண்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுங்க. அபி ப்ளீஸ் ஜாயின் us on stage with அப்பா ப்ளீஸ். என்ன இருக்கட்ட ஒரு எனக்கு சொல்லுங்க. இல்ல சார், அவர் வந்து உங்க பக்கத்துல நின்னாரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கியூட்டான ஒரு மொமெண்ட், ஒரு இமோஷனல் மொமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதா. இப்பதான் நான் சொன்னேன் யங் ஜெனரேஷனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம், நிறைய கத்துக்க வேண்டியிருக்குன்னு. அப்படி பார்த்தா இவர் யங் ஜெனரேஷன், இவரை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவர் மைக்கு கூட வராங்கிறார் சார், போமா போகோ அப்படின்றாரு. சரி சார், I think Abhik வந்து this would be a very very important film in his career and as a son விட்டுருங்க, as an actor இதுல கேட்கலாமா அப்படின்னு தெரியல. as an actor அவர்கிட்ட கேட்கிறேன், அப்பா உங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு சின்ன ஒரு சஜஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என் மைக் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல, நான் ஐ ஸ்டடிட் ஆக்டிங். நான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு ஆக்டிங் படிச்சேன். அங்க அவர்தான் எனக்கு ஹெச்ஓடி. ஸோ அங்கேயும் பேக் பெஞ்சர் தான். ஸோ இல்ல அட்வைஸ் சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் இருக்கும். சரி, அப்பா கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஸ்டேஜ்ல கேட்டா நமக்கு நடந்துரும், நம்ம பப்ளிக்கா ஒரு நாள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயம் பயம்தான். போதும் போமா அப்படின்றீங்களா? அண்ட் வித் யுவர் பிளெஸிங் சார், அபிக்கு நீங்க இந்த ஸ்டேஜ்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ப்ளீஸ் tell him. What do you want to tell Abhi on the stage? Mission is coming on January 12th. I always say be an individual, have your own approach to the acting, don't follow anybody. That's what he has to be known as Abhi Hassan, and he will be, and he is one. This is so cute. This is so cute. Thank you so much, sir. Thank you so much, Nasir sir. Thank you so much, Abhi. It was lovely having you on stage. அத்தனை பேருக்கும் நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எல்லாரும் போய் ஸ்கூல்ல போய் படிப்பாங்க. இந்த பிலிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் ஸ்கூல்லயே வாழ்ந்திருக்காரு. கண்டிப்பா அது வந்து அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லா கூட வரும் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். நன்றி. Thank you so much, sir. Thank you so much, Abhi. Nandri, we will watch Mission only in theaters, not any other media. Thank you for the support. Thank you. I wish you all the best. Thank you. Thank you, Nasir sir. Thank you, sir. This is so cute.